இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இப்படி அர்ஜென்ட்டா வந்து பார்க்கணும்னு சொன்ன? இப்போ என்ன பிரச்சனை? எல்லாம் அத்தையோட கேஸு தான். முதக்கட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுல்ல, அதுக்குள்ளவா? விரிவான ரிப்போர்ட் வர லேட் ஆகுமா? இப்போதைக்கு பிசிக்கலா பார்த்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காவ. சரி, அதெல்லாம் நடைமுறை தானே. என்ன சொல்லுதாவ? அதுல தான்ல ஒரு குழப்பம். அத்தை தலையில அடிபட்டு தானே செத்துருக்கு. இல்லை இல்லைன்னா குழப்பம் இருக்கு. உன் அப்பன் தான்ல அடிச்சிருக்குனா? ஏற்கனவே உன் அப்பன் தானே அடிச்சு வீட்டை விட்டு அதை பத்தி விட்டான். அந்த மாதிரி தான் மண்டே அடிச்சு காலி பண்ணியிருக்கான். அதை விசாரிச்சுதான் ஆகணும். ஆனா எனக்கு குழப்பமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இல்லைன்னா குழப்பம்? பொதுவா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மரணம் இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ளன்னு போட்டிருக்கோம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் சரியா இருக்குமாண்ணா? 100% அது கரெக்டா தான்ல இருக்கும். ஆனா அதுல அத்தை இறந்ததா சொன்ன டைம் இருக்குல்ல, அதாவது நம்ம எல்லாரும் அத்தையை தேடி நம்ம வீட்டுக்கு போனோம்ல, அந்த டைம்ல தான்ல அத்தை இறந்துருக்கு. என்னல சொல்லுத? இல்லை, என் வீட்டுல இருந்து அத்தை என்கிட்ட காணாம போச்சு, ஆரோ கூட்டிட்டு போறாவன்ட்டு சந்தேகப்பட்டு போனோம். உன் அப்பன் தான் நினைச்சு உன் அப்பன் வீட்டுக்கு வந்தோம். அப்ப நம்ம போன நேரத்துல உன் அப்பா நம்ம கூட தானே இருந்தான். அதே எப்படி? அதுதான்ல என்னோட குழப்பமே. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருந்தோம். அந்த நேரத்துல தான்ல அந்த பொம்பளை இறந்திருக்கு. அப்படின்னா யாரு கொண்டு இருப்பா என்னன்னு ஒண்ணும் புரியல. இல்லை, எப்படி இருந்தாலும் அது ஒரு கொலை தானே. யாரோ கொன்னு தானே அங்க போட்டிருக்காவ. கண்டிப்பா அது கொலை தான். தலையில அடிச்சுதான் கொண்டு இருக்காவ. பின்ன? ஆனா இப்ப எனக்கு யார சந்தேகப்படுறதுனால ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? உன் அப்பன் தான் செஞ்சிருக்கான், இல்ல வேற ஏதாச்சும் ஆளை வச்சு செஞ்சிருப்பான். இதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன்ல. நிச்சயம் இதை நான் விடவே மாட்டேன். ஆனா இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு சம்மோ, அது மட்டும் எனக்கு புரியுது. பாரு, ஒருவேளை இந்த கொலையை உன் அப்பன் செய்யலன்னு வச்சுக்க, இதை யாரு செஞ்சானோ அவனை நிச்சயம் நான் தேடி கண்டுபிடிச்சு அவனைய பாராட்டி ஒரு மாலை போடுவோம்ல. நீ வேணா பார்த்துட்டே இரு. அத்தைய தலையில அடிச்சுதான் கொண்டு இருக்காவ. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச குழு. ஆமா ஆமா, தலையில அடிபட்டு தானே ஆத்தா செத்துச்சு. சொல்லவே இல்லையே. என் அக்கா தலையில அடிபட்டா செத்தா சரியா? அப்படியா? என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. எப்படி அது உனக்கு எப்படி தெரியாது? என்கிட்ட நீ சொல்லணும் இல்ல? அப்பா எல்லாம் சனியா, அத்தை தலையில அடிபட்டு தான் செத்துருக்குன்னு உனக்கு எப்படி எல்லாம் தெரியும்? நான் அப்படி சொல்லலையே. சனி என்ன இப்பதானே நீங்க சொன்னீங்க பெரியத்தா தலையில அடிபட்டு தான் செத்துச்சுன்னு? சேச்சா, நான் அப்படி சொல்லல வீரா பாப்பா. தலையில அடிபட்டு தான் செத்தாங்களான்னு கேட்டேன். என் அக்கா செத்த துக்கம் பாவம் இவனுக்கு தாங்கல. அதான் வாய் கொளறி கொளறி பேசுதாங்க. எதுக்கு இவனை நீங்க கொடைறீங்க? செத்தது ஏன் அக்கா? எப்படியோ போங்க. மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நீ சாப்பாடு எடுத்து வை, பசி. சரில, நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. மதனிய கொன்ன பாவி எவன்னு சீக்கிரமாவே கண்டுபிடி. அந்த பாவிக்கு கை கால் விளங்க கூடாது. பாவம் பண்ண அவன் கைய பாம்பு தான் புடுங்கணும். சிவபாலா, அந்த டம்ளரை கூட. இல்லே, நீ டெய்லி காலையில மீச கட்டு பண்ணும் போது சிசர்ல தானே கட்டு பண்ணுவேன். அப்படி கட்டு பண்ணும் போது உன் நாக்க அப்படியே மேல தூக்கி வையி, அத நான் கட்டு பண்ணி விட்டுறேன். பேச்சே போட்டோம், அக்கங்கிட்ட போவேன். நில்லுடா, ஓடாதங்கறல நில்லு. டேய் ஓடாதடா, நில்லுன்னு சொல்லுங்க. டேய் நில்லுடா, ஓடாத, நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா, சொன்னா கேளு. ஓடாத.
போயிட்டான்? எங்க போனா? எங்க போயிருப்பான்? அது கோயிலுக்குள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். போலாம், வாங்க போலாம். நிச்சயம் அவன் கோவிலுக்குள்ளதான் வந்திருப்பான். கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறானே. எனக்கு என்னவோ அவன் இங்க இருப்பான்னு தோணல மேடம். இவ்வளவு நேரம் தேடிட்டோம், இருந்தா கண்ணில் பட்டிருப்பான்ல. ஹே வீரா, வீரா, ஹே வீரா. யார் அது? உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. தெரியலையே, உரிமையா வர கூப்பிடாப்ல. ஹே வீரா. ஏலே, நீ எதுக்குல இங்க வந்த? கோயிலுக்குள்ள நீ போனதை பார்த்தேன். வாசல்ல ஷூ கிடந்துச்சு, அதான் தேடி வந்தேன். ஒரு அக்யூஸ்ட் இங்கதான் இருக்கான். அவனை நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். பிடிக்க முடியல, தப்பிச்சு கோவிலுக்குள்ள வந்துட்டான்ல. அவனை தேடி வந்தோம். ஏலே, போலீஸா இருந்தாலும் கொஞ்சம் சுத்தபத்தம் பார்க்க வேணாமா? அத்தையோட 16வது நாள் காரியம் முடியவே இல்ல, அதுக்குள்ள கோவிலுக்குள்ள நம்ம வரக்கூடாதுல்ல. அட பாவி, அதுக்காக அக்யூஸ்ட விட்டுற முடியுமா? டியூட்டிக்காக கோவிலுக்குள்ள வந்தா முருகர் ஒன்னும் கோச்சிக்க மாட்டாரு. சொல்லு மாமா. இல்லே, எங்களே இருக்க? கோயில் பக்கத்துல தான் மாமா. வசமான பார்ட்டி மாட்டிருக்கல. 8 லட்சம் ரூபாயோட ஒரு பார்ட்டி தனியா கார்ல போகுது. சென்னை பார்ட்டி போல மதுரைக்கு தனியா தான் போறாங்க. அர்ரா சக்க வசமா சிக்கிட்டாங்க போல. நீ எங்க மாமா இருக்க? கோயில தான்ல. நீ உடனே வா. மடக்கணும்னா வெயி கண்டிப்பா 8 லட்சம் கிடைக்கும். சீக்கிரம் வால. இதோ பக்கத்துல தான் இருக்கு மாமா, உடனே வந்துடுறேன்.